ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். அப்பப்பா, புத்தி சரியில்லாதவ மாதிரி நடிச்சு நடிச்சு நிஜமாவே கலங்கிடும் போல. ஒரே கஷ்டம். அப்பப்பா இப்படி பிரேக் கிடைச்சாதான் எப்படி மூச்சு விட முடியும்? எப்ப பாரு இந்த பாட்டே வச்சுட்டு போறான். வேற பாட்டு கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ரகுவுக்கு அப்டேட் கொடுக்கணுமே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் டிவி வால்யூமை குறைச்சுக்கிறேன். நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த மனோகர் இருந்தான். மர கழண்டவனுக்கு தான் என்னை பத்தி தெரியுமே. நான் போக மாட்டேன்னு தெரிஞ்சு எவனோ ஃப்ரெண்டு வந்திருக்கேன்னு போயிருக்கான். ஆமா 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 ஆமா, எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. சரி, யாராச்சும் வந்துருவாங்க. நான் அப்படியே ரிலாக்ஸா இருந்தேன்னா சரியா வராது. நான் கட் பண்றேன். வந்துட்டியா மல்லி? இவ ஏன் இப்படி பண்றா? விடுங்கக்கா, அவ அப்படிதான், குழந்தை தானே. சேட்டுக்கார குழந்தை. மல்லிமா, இன்னைக்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்நாக்ஸ், லஞ்ச் எல்லாமே எல்லாரும் கேட்டு கேட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் தான் கிடைச்சது. இப்ப சாப்பிட இருக்கா? இருக்கே, சாப்பிடலாமே. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அம்மா எடுத்து வைக்கிறேன். சரி மல்லிமா. மல்லி, எப்பமா வந்த மல்லி? அண்ணே, நான் அப்பவே வந்துட்டேன். நீங்க எங்க போனீங்க? நான் இங்க பக்கத்துல தான்மா, ரேணுவா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். மல்லி கேக்கல, நான் சொல்லல. கேட்டா தானே சொல்ல முடியும். மா, எவ்வளவு தெளிவா இருக்கா பத்தியாவ? இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி. வெண்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நோட் எடுத்துட்டு உட்காரணும். நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. சரிமா. போமா. மனோகர் என்ன, எனக்கு தண்ணி வேணும், தாகமா இருக்கு. தண்ணி என்ன? உனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் தரப்போறேன்னு வெயிட் பண்ணி பாரு. மனோகர் என்ன, தண்ணி கேக்குறல்ல, என்ன பாத்துட்டே இருக்க? போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். சோ, மல்லி 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 மல்லி, இன்னைக்கு செம்மையா ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் தெரியுமா? என்னன்னு? அது வந்து ரேணுகாவுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள். நாம அவளுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்னு கொடுத்துருவோமா? என்ன பேசுறீங்கன்னு? அது வந்துமா, அதான் வேலையை விட்டு ரிட்டையர் ஆகும்போது நடத்துவாங்களே, அத சொல்றேன் நானு. அது தெரியுது.
அதுக்கும் ரேணுகா அக்காக்கும் என்ன சம்பந்தம்? மல்லி, நான் வேணுண்டே திட்டம் போட்டு தான் வெளியே போனேன். உன் திட்டம் ஏன் திட்டம் இல்ல, பெரிய திட்டம். அதாவது இந்த வீட்ல தன்னை தவிர யாருமே இல்ல நினைச்சு ரேணுகாவை நம்ப வைக்கிறதுக்காக வீட்டு காம்பவுண்ட் மொன வரைக்கும் போய் அங்க சும்மா நின்னுட்டு வந்தேன். எதுக்குன்னு? ஐயோ, வீட்ல ஒரு பென் கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன். நாம யாரும் இல்லைன்னு நினைச்சு ரேணுகா இயல்பா இருப்பா இல்லையா, அத ரெக்கார்ட் பண்ணா அவ நட்டுக்கண்ட கேஸா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. எப்படி நம்ம ஐடியா? எப்படி? அண்ணே, நிஜமாவா சொல்றீங்க? எங்கனே கேமரா வச்சீங்க? அது வந்து எங்க வச்சா ரேணுகா மாட்டுவாளோ அங்க ஆங்கிள் செட் பண்ணி கேமரா வச்சிருக்கேன். கமான், ஃபாலோ மீ. கமான் கமான் கமான். குட்டிமா, தப்பு தப்பா எழுதாத. நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்து அப்படியே எழுதணும். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். இருடி, உனக்கு முடிவுரை இன்னைக்கு நான் எழுதுறேன். அண்ணே, பெண் எங்க? வீட்டுக்குள்ள வந்தப்ப பார்த்தனே, இருந்துச்சே. அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏ மனோகர் அண்ணா, இங்க வா. என் பேரு எழுதவே தெரியல, நீ பெருசா எழுதி கொடுக்கறியா? இது எழுதவே மாட்டேங்குது பாரு. ஏன் வேற பேனா கொடுத்தா மட்டும் எழுதிருவீங்களா? ஐயோ, எங்கண்ணே? மல்லி மல்லி மல்லி, அந்த பேனா தான். ஏய் ரேணுகா, இந்த பேனா கொடு. இந்த பேனா கொடு. கொடு. இது எதுக்கு கொடுக்கணும்? இதான் எழுதவே மாட்டேங்குது. அந்த பேனா கொடு, அது என்னோட பேனா. ஏய், இது நல்லாவே எழுத மாட்டேங்குது. நீ தானே வாங்கிட்டு வந்த, அதான் ஒன்ன மாதிரியே இருக்கு. நல்ல வேலை. ஐயோ, நீ ஒண்ணு வருத்தப்படாத, விஜய் கிட்ட சொல்லி வேற பேனா வாங்கி தர சொல்றேன். கவலைப்படாத, இது ஒண்ணு நல்லாவே இல்ல. இதுதான் சொன்னீங்களா? அடி பாதகத்தி, சிப்பு கிப்பு எல்லாத்தையும் சல்லி சல்லியா நொறுக்கிட்டியடி. இது பேனா பாரு, எழுதவே மாட்டேங்குது. நீ ஹோம்வொர்க் எழுது. ரகு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. எவ்வளவு நாள் போகும்னே தெரியல. ஆமா ஆமா, ஆமா. ஆனா வந்து எதுக்கும் கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஹலோ, ரகு, நான் அப்புறம் பேசுறேன். போனை வச்சிடுறேன். ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சதி திட்டம் பண்றாங்களா? பெண் கேமராவா? டே மனோகர், அவ்வளவு புத்திசாலியா நீ? வாடி வா. பெண்ணு மட்டும்தான் இருக்கும். கேமராவை தேடி வருவ, உன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு.
ஹலோ, டாக்டர் வாசுதேவன் பேசுறேம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உனக்கு ரெகுலர் ஷிஃப்ட் தானே? ஆமாம் டாக்டர். நம்பர் புதுசா இருக்கே டாக்டர், இதுவும் உங்க நம்பர் தானா? சேவ் பண்ணிக்கிட்டுமா? இல்லம்மா, இது டெம்பரரி நம்பர் தான். இல்ல டாக்டர், லாஸ்ட் டைமும் இந்த நம்பர்ல இருந்து தான் கூப்பிட்டீங்க, அதனால தான் டாக்டர் கேட்டேன். ஆமாம்மா, உனக்கு தெரியும்ல, நான் இப்ப அடிக்கடி டிராவல் பண்ற மாதிரி இருக்குல்ல, அந்த நம்பருக்கு எல்லா இடத்துலயும் சரியா நெட்வொர்க் கிடைக்கிறது இல்ல. ஆனா நம்ம ஊர்ல அதான் நல்லா இருக்கு. அதனாலதான் டிராவல் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன். ஓகே டாக்டர். சரி, ரேணுகான்னு ஒரு பேஷண்ட் லாஸ்ட் டைம் வந்தாங்கல்ல? ஆமா டாக்டர். இப்பவே அவங்க அட்டெண்டருக்கு கால் பண்ணி ரிவ்யூக்கு வர சொல்லுங்க. டாக்டர், நீங்க ஏதோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொன்னாங்க. இனிமே 10 நாளைக்கு உங்க பேஷண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னதா ராணி மேடம் சொன்னாங்களே. அது ஆமாமா சொன்னேன். வேற யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க. அதனால தான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிங்கை ரெடி பண்ணிடுவோமேன்னு பார்த்தேன். வேண்டான்னு நீங்க முடிவு பண்ணா வேண்டான்னு சொல்லிடுவோம். ஐயோ டாக்டர், அப்படியெல்லாம் இல்ல, ராணி மேடம் சொன்னாங்களேன்னு தான் நான் சொன்னேன் டாக்டர். சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட், வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம். 10 மணிக்குள்ள டாக்டர் வர சொன்னாங்கன்னு சொல்லிடு. அப்படிங்களா டாக்டர்? காலையிலேயே வா? நான் ஈவினிங்னு நினைச்சேன் டாக்டர். இல்லம்மா, காலையில தான். கொஞ்சம் கரெக்டா டைம்க்கு வர சொல்லிடுமா? சரிங்க டாக்டர். எனக்கு அடுத்தடுத்து ப்ரோக்ராம் இருக்கு. சரிங்க டாக்டர், நான் சொல்லிடுறேன். சரிம்மா, சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். மாடி போன் அடிக்குது பாரு, கொஞ்சம் எடுத்து பேசேன். சரி பேசுறேன்ப்பா. ஹலோ சார். ஹலோ சார். சார், இது அவ்வளவு முக்கியமான விஷயமானு எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நேத்து ஈவினிங் ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில நிஷா மேம பார்த்தேன் சார். கார் ரிப்பேர் போல, அதான் வழியில நின்னுட்டு இருந்தாங்க. என்ன கூப்பிட்டு பேசினாங்க சார். அவங்க நல்லா தான் பேசினாங்க, ஆனா டெண்டர் டாக்குமெண்ட்ஸ பத்தி கேட்டாங்க சார். அதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் கொடுக்க முடியாது மேடம்னு சொல்லிட்டேன். கோவமாலாம் சொல்லல, சாஃப்டா தான் சொன்னேன். சார்கிட்டே உட்காந்து பாத்துருக்கலாமேன்னு சொன்னேன். நான் சொன்னது தப்பில்லையே சார்? சரிதானே சார்? நேத்து அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன் சார். கிளினிக்ல வெயிட் பண்றப்போ எனக்கு இத பத்தியே தோணிட்டு இருந்துச்சு. மேம் கிட்ட இப்படி சொல்லிட்டோமேன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஆபீஸ் வரும்போது கூட மேடம் என்ன பார்த்து ஒரு நாளும் பேசினதும் இல்ல, சிரிச்சதும் இல்ல. ஆனா நேத்து அவங்களாவே என்ன கூப்பிட்டு பேசினது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மேடம் இப்பெல்லாம் ஆபீஸ் பக்கமே வரது இல்ல. நீங்களும் அவங்க இருக்கிற வீட்ல அவங்க கூட இல்லன்னு தெரியும். எனக்கு இதெல்லாம் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு சார். அதனால நாம மேடம் கிட்ட சொன்னது சரிதான், இருந்தாலும் சார் கிட்ட ஒரு தடவை நடந்ததை சொல்லிடணும்னு தோணுச்சு. அவங்க நார்மலா தான் கேட்டாங்க, ஆனா என்ன நம்பி நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க. நான் கரெக்டா இருக்கணும் இல்லையா சார்? வேற அவங்க இத பத்தி அப்பா கிட்ட பேச வேணாம்னு சொன்னாங்க. அவங்க சொல்றப்போ எனக்கு தப்பா படல, ஆனா திரும்ப திரும்ப யோசிக்கிறப்போ ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு சார். நாளைக்கு ஒரு வேளை இதால பிரச்சனை வரப்போ முதலே சொல்லிருக்கலாமேன்னு தோணும்ல. இப்ப நான் உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் கொடுக்கல, ஆனா நடந்தத பத்தி ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சார். பாக்குறேன். வேற வேற ஒண்ணும் இல்ல சார். சரிங்க சார், தேங்க்ஸ் சார். அடியே தீபா, நீ அவ்வளவு உஷாரா? நான் அவ்வளவு சமாளிச்சு அனுப்பியும் உனக்கு ஏன் மேலேயே சந்தேகம் வருது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ? உங்க முதலாளி எச்சரிக்கை பண்றீங்களோ? வாங்குற 15,000 ரூபாய்க்கு அவ்வளோ விசுவாசம். உங்களை மாதிரி ஆளுங்க தாண்டி சாபக்கேடு. ஓவர் விசுவாசம் வாழ்க்கைக்கு உதவாதடி. உன் நம்பரை பிளாக் பண்ணா சரியாயிடும். நீ எப்படி இந்த ஆள் கிட்ட பேசுறன்னு பாக்குறேன்.
இந்த ஆளுக்கு அன்பிளாக் எப்படி பண்ணணும்னு தெரியாது. முதல்ல பிளாக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாதானே அன்பிளாக் பண்ணணும்னு யோசிப்பாரு. நீங்க 2 பேரும் ஜஸ்ட் இந்த டெண்டர் அலாட் ஆகுற வரைக்கும் பேசிக்காம இருந்தா போதும். யாருமா ஃபோன் பண்ணா? யாரும் இல்லப்பா, ராங் நம்பர். ம், இனி அந்த தீபா உங்ககிட்ட பேச முடியாது. ஆல்மோஸ்ட் என்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாக போறா. அதான் அவ விசுவாசத்துக்கு கிடைக்க போற பரிசு. என்னம்மா யோசனை? யோசனை இல்லப்பா, என்னோட அப்பா முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தாருன்னு நினைச்சு பார்த்தேன். நான் அப்படிதாம்மா இருக்கேன். உன் பார்வை தான் முன்னாடி மாதிரி இல்ல, எல்லாமே மாறி போச்சு. அம்மாடி, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாயேன். உன் கையால காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. எப்படிப்பா, காஃபி சாப்பிட்டு அங்க கிளம்பிடுவீங்களா இல்ல இங்க இருக்க ஐடியா இருக்கா? ஏம்மா இப்படி பேசுற? உன் அக்காவை அங்க தனியா விட மனசு இல்லாம தாம்மா நான் அங்க போய் இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கம்மா. சில விஷயங்கள் புரியதான்ப்பா மனசுக்கு பயமா இருக்கு. பாசம் மட்டும்தான் இடம் மாறுதா இல்ல வேற ஏதாவது இடம் மாறுதான்னு தெரியல. சாவி நம்ம கிட்ட இருக்க, ஆனா கதிரேசன் வீட்ல இல்லையே. எங்க போனான்னு தெரியல. சாவி அவன் தேடவும் இல்ல, மறந்துட்டானா? அது எப்படி மறப்பான்? சான்ஸே இல்லையே. என்னவா இருக்கும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கா? பசிக்குது, யாரும் சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க. சாமி கிட்ட எனக்காக கால் பண்ணி கொஞ்சம் சோறு போடுன்னு சொல்லு விஜய். இரு ரேணுகா, நான் போய் எடுத்துட்டு வரேன். பசிக்குதுன்னா என்ன கூப்பிட்டு வேண்டியதுனே. கூப்பிடணும் தான் நினைச்சேன். சாமி கிட்ட கால் பண்ணி உன்னை வர வைக்கலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள வந்துட்டியே, எப்படி கூப்பிடுறது? ஒண்ணு பண்ணலாம், நீ திரும்பி போயிடு, நான் உன்னை கூப்பிடுறேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ரேணுகா, டிஃபன் ரெடி. மல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ வேலையா இருக்கா. வேலையா இருக்கிறவள டிஸ்டர்ப் பண்ணாம உட்கார்ந்திருக்க பாரு. வெரி குட். இன்னைக்கு நான் உனக்கு டிஃபன் தரேன். என்ன இவ்ளோ இட்லி வச்சிருக்க? எனக்கும் வேணும்ல. நானும் இதே தட்டுல தான் சாப்பிட போறேன், உனக்கும் ஊட்ட போறேன். ஓகேவா? ஓகே. நீயும் சாப்பிடு, உனக்கும் பசிக்கும்ல. நான் வேணா உனக்கு ஊட்டி விடவா? இல்ல இல்ல, வேணாம் 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 வேணாம். நான் உனக்கு ஊட்டி விடுறேனே, ப்ளீஸ். வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது ஊட்டலாம், சரியா? நீ சாப்பிடு. வெரி குட். உடனே சரின்னு கேட்டுக்கிற பாத்தியா? இதான் நல்லது. நல்லா இருக்கா? என்ன அப்படி பாக்குற? என் முகத்துல என்ன இருக்கு? ரேணுகா, என்னாச்சு? தண்ணி குடி, தண்ணி குடி. என்ன இப்போ ஓகேவா? இந்த கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் குடி. போதுமா? இங்க பாரு ரேணுகா, சாப்பிடுறப்ப பேசக்கூடாது. அப்ப பேசுறப்போ சாப்பிடக்கூடாது. ஓ, அப்படியா? பேசிக்கிட்டே சாப்பிட்டனா எப்பவும் இல்ல, சம்டைம்ஸ் இந்த மாதிரி பொறை ஏறிடும். அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுதா? இனிமே சாப்பிடறப்போ பேச மாட்டேன். நீ சாமிக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடாத. சரி, இந்த சாப்பிடு. இந்த ரேணுகா, போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊட்டட்டுமா? சாப்பிடறப்போ பேசக்கூடாதுன்னு சொன்னல. இப்ப எனக்கு போதும், வயிறு நிறைஞ்சிருச்சு.
உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.